உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. அப்பாவுக்கு தன் பிள்ளைய காப்பாற்றணும், அவ்வளவுதான் நீதி. அதுக்கு மேல அப்பாவுக்கு மைண்ட் என்ன செய்யாது, வேலை பார்க்காது. இல்ல நீங்க தேவன் இல்லையா, இல்லப்பா நான் பிதா. கையை தட்டி, என் பேரே பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, என் பேரே பிதா தானே. அப்ப நான் என்னதான் செய்ய முடியும், பிதாவை தானே வேலை பார்க்க முடியும். அவர் யாருக்கு வந்தாரோ அதுல ஒருத்தன் கூட மிஸ் ஆக மாட்டான். காரணம், அவர் வித்துக்காய் வந்தார், வித்துகளை சேர்த்தார், சிதறி இருக்கிற பிள்ளைகளை சேர்க்கும்படிக்கு பூமிக்கு வந்தார். அவர்களுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். நோவாவுக்கு ஏன் தேவன் கிருபை கொடுத்தார் என்றால், அவன் தேவனுடைய வித்தாய் இருந்தான். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவனுடைய வித்து சுத்தமான வித்தாய் இருந்தது. அது தேவன் வைத்திருந்த அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இணைக்கப்பட்ட ஒரு இரத்த ஒரு உறவு அவனுக்குள்ள இருந்தது. இப்ப நீதி நம்ம புரிஞ்சிருச்சா? நீதினா இதுதான் நீதி. என்ன நீதி? அப்பா தான் சொத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு பிள்ளைக்கான உறவு. டேக்ஸ் எழுதுறாரு, அந்த blood line from Adam to Christ. பழைய ஏற்பாட்டோட வேலை அதான். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். The promise above all promise. ஜெனிசிஸ் புக் வியாக்கியானத்தில் எழுதிருந்தோம். இன்னைக்கு போய் வந்து ஒருத்தருடைய செய்தியை கேட்டேன். பார்க்கும்போது அதே ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னாரு, the promise above all promise. என்ன தெரியுமா? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். நான் பிதாவின் வித்து, இயேசு வித்து. என்னால் அவன் ஜெயிக்க முடியாதப்ப இந்த வித்து வந்து அவர் தலையை நசுக்குது. ஏன்னா இடுக்கணில் உதவவே சகோதரன் கையத்துக்கு உதவுறது. ஆமென். இந்த வித்துக்கு ஆமா பிசாசு கேட்கிறேன், நீங்க எதுக்கு வரீங்க? He is my brother. அதோட முடியுது படம். ஸோ எல்லாமே சீட் பேஸ்டு. அப்ப அங்கிருந்து அந்த வித்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அவள் வித்துக்கு உன் வித்துக்கு பகை உண்டாக்கும் என்று சொன்ன போது டேக்ஸ் என்ன சொல்லு எழுதுறாருன்னா, அவள் வித்துன்னு என்ன நினைச்சிட்டான்? ஆபேல தான் நினைச்சிட்டான் பிசாசு. ஆஹா, இவன் தான் நம்ம தலையை நசுக்க போறான்னு சொல்லி உடனே ஆபேல கொண்டுட்டான். யார வச்சு? காயினை வச்சு. ஆனா அந்த பிளட் லைன் அவன் கட் பண்ண பார்த்தான். ஆனா தேவன் விடல, மறுபடியும் சேர்த்து பிறந்தான். ஆமா, சேற்றில் இருந்தவர்களை தூக்குவதற்கு, சேற்றிலிருந்து நம்மளை தூக்குறதுக்கு சேர்த்த பிறக்க வச்சு அவன்ல இருந்து ஒரு பிளட் லைன் அப்படியே கொண்டு வராரு. அப்ப சொல்றாரு, மற்றவங்களோட சம்பந்தங்களுக்காக ஏன் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா, அந்த பிளட் லைனு கரெக்ட் ஆகாம வரணும். அந்த பிளட் லைன்ல பிசாசுடைய பிள்ளைகள் கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா இதை பிடிச்சி இழுக்கும் போது அதுவும் சேர்ந்தே என்ன செஞ்சிடும், பரலோகத்தில் என்ட்ரு ஆகக்கூடாது. ஆமா, அதனால கரெக்ட் பிளட் லைனு கொண்டு வந்து கிரைஸ்ட் வந்து முட்டிக்கிறார் பாருங்க. கிரைஸ்ட் பறக்கிறார்ல, அங்கே பிதாவோட பிளான் சக்சஸ் ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு. அதுதான் உன்னதத்திலே ஆமா மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு, பூமியில மிகுந்த சந்தோஷம் உண்டாய். காரணம், இயேசு பிறந்துட்டார்னால முடிஞ்சிருச்சு. வித்த கொண்டு வந்து என்ன பிளட் லைனை கரெக்டாக கொண்டு வந்துட்டார். அதற்கு பிற்பாடு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. அப்ப இந்த பிளட் லைன், அந்த சீடு, அதை வச்சுதான் நோவா பார்த்து சொல்றாரு, அவன் என்னவா இருந்தான்? நீதிமானாக இருந்தான். அவ்வளவுதான். ஸோ என் அன்புக்குரியவர்களே, நோவா நீதிமான் என்பது அவன் வித்து என்பதன் அடிப்படையில் தான். அப்ப தாம் பிள்ளையை அவர் காப்பாற்றணும்னு நினைக்கிறார். அவன் நல்லவன் கெட்டவன்ற அடுத்த விஷயம். தாம் பிள்ளையை அவர் காப்பாற்ற. நீங்க பாருங்க, அவர் வந்து நீதியுள்ள தேவன். இவங்க நீதினா வேற மாதிரி நினைச்சிட்டாங்க. தேவன் நீதி உள்ளவர்னா ஒட்டுமொத்தம் அம்பிட்டு பேரும் போட்டு தாக்கி இருக்கணுங்க. அவர் சொல்றாரு, நான் நீதி தாண்டா செய்றேன். என்ன நீதியை செய்றேன்? அப்பான்ற நீதியை செய்றேன். ஒவ்வொருவனுக்கும் ஒரு நீதி இருக்கு, அந்த நீதி தான் செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு?
ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் ஒருத்தன் இன்னொருத்தன், அது நீதி. போலீஸ்காரன் அவன் வந்து அடிக்கிறான், அது அவன் நீதி. ஜட்ஜு வக்கீல் வாதாடுறான், அது அவன் நீதி. ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது அவர் நீதி. ஜட்ஜி இறங்கி வந்து சப்புன்னு அறையிறாரு அவனை. யார? கூண்டில் நிற்கிற குற்றவாளியை அறையலாமா? அது அவர் நீதி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். ஒன்று வக்கீல் என்ன செய்கிறாரு? ஆமாம் சார், இவர் தான் சார் குற்றவாளின்றாரு. அவர் வக்கீலே. அடப்பா, இதுக்கடை அவனை வச்சிருந்தேன். இவன் நீதி என்ன? இவனை என்ன செய்யணும்? காப்பாற்றணும், இவனை வழக்காடணும். அது இவனோட நீதி. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நீதி இருக்கு, அதைத்தான் நீ செய்ய முடியும். இவர் சொல்ற, நான் அப்பாடா, ஏன் நீதியை தான் நான் செய்ய முடியும். நான் என் பிள்ளைகளை காப்பாற்றினா என் நீதி. ஆமென். என் பிள்ளைய பார்த்தா அவன் எப்படி இருந்தாலும் அப்பாவுக்கு தன் பிள்ளைய அப்பாவுக்கு தன் பிள்ளைய காப்பாற்றணும், அவ்வளவுதான் நீதி. அதுக்கு மேல அப்பாவுக்கு மைண்ட் என்ன செய்யாது? வேலை பார்க்காது. இல்ல நீங்க தேவன் இல்லையா? இல்லப்பா, நான் பிதா. கையை தட்டி, என் பேரே பிதா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, என் பேரே பிதா தானே. அப்ப நான் என்னதான் செய்ய முடியும்? பிதாவை நான் வேலை பார்க்க முடியும். நான் பிதா என்பதனால் பிதாவுக்கு என்ன நீதியோ அதைத்தான் நான் செய்வேன். பெற்றோர்கள் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும், பிதாவுக்கு நீதி இருக்குல்ல, அதை நான் உனக்கு சேர்த்து வச்சேன். ஆமென். அவர் பிதா. பிதாவாகிய ஒரு தேவன் நமக்கு உண்டு. கையை தட்டு. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.